ஜெபம் பண்ண கிடப்போம். அன்பும் இரக்கமும் கிருபை நிறைந்த எல்லாம் இந்த ஆசீர்வாதமான ஓய்வு நாள் காலை நேரத்தில் நாங்கள் நன்றி சொல்கிறோம். சிலுவை குறித்து நாங்கள் தியானிப்பதற்கு கல்வாரி சிலுவை தியானத்தை கர்த்தர் எங்களுக்கு கற்றுத்தந்து வருகிறேன். இந்த பரிசுத்தமான ஓய்வு நாள் வேளையிலே உண்மை நாங்கள் உறுதியாக பற்றிக் கொள்ளவும், இந்த வேத வசனத்தின்படி நடக்கவும், வாழ அர்ப்பணிக்கவும் தேவன் எங்களுக்கு கிருபை தரும்படியாக சொல்லுகிறோம். தொடர்ந்து தேவனுடைய நடந்துங்க, ஆசீர்வதிங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். முன்பவனி கீதமாக நாம் யாவரும் எழுந்து நின்று ஆராதனை கீதங்கள் 78, இருநூற்றாண்டு கீதம் 480, பாமாலை 312, சிலுவை தாங்கு மீட்பரே அவரின் சீசனாகவே. ஆராதனை கீதங்கள் 78, இருநூற்றாண்டு கீதம் 480, பாமாலை 312. பரிசுத்த நற்கருணை ஆராதனை தென்னிந்திய திருச்சபை ஆராதனை மரபுகள். நின்றவாறே பிரார்த்தனை செய்வோமாக. எல்லா இதயங்களையும், எல்லா விருப்பங்களையும், எல்லா ரகசியங்களையும் அறிந்திருக்கிற சர்வவல்லமை தேவனே, நாங்கள் தேவனிடத்தில் பரிபூரணமாய் அன்பு கூறவும், இது பரிசுத்த நாமத்தை உத்தமமாய் மகிமைப்படுத்தவும், இது பரிசுத்த ஆவியின் ஏவுதலால் எங்கள் இருதயத்தின் சிந்தனைகளை சுத்தம் பண்ணியர்கள் எங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். Dear
உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூர்வாயாக என்பதை பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாக இருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிடத்தில் அன்பு கூர்வாயாக என்பதை. இவைகளில் பெரிய கற்பனை வேறொன்றுமில்லை. இவ்விரண்டு கற்பனைகளும் நியாயப்பிரமாண முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கியிருக்கிறது என்பது. பிரியமானவர்களே, நாம் இப்பொழுது தேவனுடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும் ஆண்டவருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் பெற்றுக்கொள்ளவும் இங்கே கூடி வந்திருக்கிறோம். உத்தம மனஸ்தாபத்தோடும் விசுவாசத்தோடும் அவரிடத்தில் பிட்டு செல்வதற்காக தேவனுடைய கிருபை தேடி முழங்கால் படியிட்டு மௌனமாக நம்மை நாமே சோதித்தறிவோமாக. உங்கள் பாவங்களின் மீதும் முழு இதயத்தோடு உண்மையாய் மனஸ்தாபப்பட்டு பிறரிடத்தில் அன்பும் சிநேகமுமாயிருந்து இனி தேவனுடைய கற்பனைகளை கைக்கொண்டு புதிதாகப்பட்டவர்களாய் அவருடைய பரிசுத்த மார்க்கத்தில் நடப்போம் என்று தீர்மானித்திருந்த நீங்கள் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் சர்வ உலகுள்ள கடவுளோடு ஒப்புரவாகும்படி மறுபடியும் உங்கள் பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிடுங்கள். சேர்ந்து சொல்லுவோம். பரமபிதாவே, உமக்கு விரோதமாகவும் அயலாருக்கு விரோதமாகவும் பாவம் செய்து அறிகிறோம். ஒளியின் நடவாமல் நடந்து வந்தோம். கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லி விலகவில்லை. எங்களுக்கு இறங்க வேண்டும் என்று உம்மிடம் மன்றாடுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னியும். பரிசுத்த ஆவியானவரை சுத்திகரித்து மனசாட்சியை உயிர்ப்பித்தருளும். உம்முடைய பரிசுத்த நாமத்திற்கு உண்டாகும்படி நாங்கள் புதுச்சேரி உள்ளவர்களாய் உமக்கு ஊழியம் செய்கிறவர்களாக மற்றவர்களுக்கு மன்னிக்க எங்களுக்கு உதவி புரியும். ஆமென். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நம்மிடத்தில் உண்மையாய் மனதிருப்பவரை யாருக்கும் அருளப்படுகிறது. கிருபை நிறைந்த தேவ வசனத்தை கேளுங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை நீங்கள் நாளும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். தேவன் நம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனும் அவர் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். பாவிகள் ரட்சிகர் இயேசு உலகத்தில் வந்தார் என்ற வார்த்தை உண்மையும் எல்லா மீறிப்புக்கும் பாத்திரமுமானது. ஒருவர் பாவம் செய்வானேயானால் நீதிபரமாயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவின் இடத்தில் பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதாரவனே அவரே. நம்முடைய பரமபிதாவாகிய சர்வவல்லவர் கடவுள் உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் தம்மிடத்திற்கு மனதிருந்தி தங்கள் சகோதரின் குற்றங்களை மன்னிக்கிற யாவருக்கும் பாவ மன்னிப்பை அறிவித்து மிகுந்த இரக்கமாய் வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். அவர் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களுக்கு இறங்கி உங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவைகளில் நின்று உங்களை விடுதலையாகி சகல நன்மையிலும் உங்களை உறுதிப்படுத்தி நிலைநிறுத்தி நித்திய ஜீவங்களில் சேர்ப்பாராக. சிலுவை கிருபை வெளிப்பாடு. பரிசுத்த பிதாவே, பாவம் நிறைந்த இந்த உலகத்தில் குற்றமற்றவராகவும் பரிசுத்தமுள்ளவராகவும் வாழ்ந்த சிலுவையினாலும் இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை வெளிப்பாடான முன்மாதிரியான வாழ்வுக்காக நமக்கு நன்றி கூறுகிறோம். எங்களில் உள்ள தீய சிந்தனைகள், தீய செயல்கள், தீய பேச்சுகள் யாவற்றையும் நீங்கியர்களும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை பின்பற்றி எல்லா சூழ்நிலைகளிலும் நாங்கள் பரிசுத்தமாக வாழவும் தூய நாமத்தை மகிமைப்படுத்தவும் எங்களுக்கு கிருபையால் எங்களை தூய்மையாக்குகிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். சபையார் அமர்வோம். நிருப வாக்கியம் வாசிக்கிறோம்.
அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதின பொதுவான முதலாம் நிருபம் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் முதல் 24ஆம் வசனம் வரை. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் முதல். எல்லாரையும் கனம் பண்ணுங்கள், சகோதரரிடத்தில் அன்பு கூறுங்கள், தேவனுக்கு பயந்திருங்கள், ராஜாவை கனம் பண்ணுங்கள். வேலைக்காரரே, அதிக பயத்துடனே உங்கள் எஜமான்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். நல்லவர்களுக்கும் சாந்தகுணம் உள்ளவர்களுக்கும் மாத்திரம் அல்ல, முரட்டுகுணம் உள்ளவர்களுக்கும் கீழ்ப்படிந்திருங்கள். ஏனெனில் தேவன் மேல் பட்சத்திலாய் இருக்கிற மனசாட்சியின் நிமித்தம் ஒருவன் அநியாயமாய் பாடுபட்டு உபத்திரவங்களை பொறுமையாய் சகித்தால் அதுவே விதியாயிருக்கும். நீங்கள் குற்றம் செய்து அழிக்கப்படும் போது பொறுமையோடு சகித்தால் அதனால் என்ன கீர்த்தி உண்டு? நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோடு சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக இறுதியாயிருக்கும். இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள். ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அரிசுவடைகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயிலை வஞ்சனை காணப்படவும் இல்லை. அவர் வையப்படும் போது பதில் வையாமலும் பாடுபடும் போது பயமுறுத்தாமலும் நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்தார். நாம் பாவங்களுக்கு சென்று நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் என்பது பாடம் முடிந்தது. சுவிசேஷவாக்கியத்திற்காக நம்மை யாவரும் எழுந்திருப்போம். பரிசுத்த மார்க்கு என்பவர் என நற்செய்தியோடு 10ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம் முதல் 52ஆம் வசனம் வரை அடங்கியுள்ள கிறிஸ்துவினுடைய வார்த்தையை கேளுங்கள். மார்க்கு என்பவர் எழுதின நற்செய்தியோடு 10ஆம் அதிகாரம் 46வது வசனம் முதல். பின்பு அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். அவரும் அவருடைய சீசர்களும் எல்லா ஜனங்களும் எரிகோவை விட்டு புறப்படுகிற போது தீமேயுவின் மகனாகிய பத்திமேயு என்கிற ஒரு குருடன் வழியருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தான். அவன் நசரேயனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, இயேசுவே, தாவீதின் குமாரனை எனக்கு இரக்கம் என்று கூப்பிடத் தொடங்கினான். அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள். அவனோ, தாவீதின் குமாரனை எனக்கு இரக்கம் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். இயேசு நின்று அவனை அழைத்து வரச் சொன்னார். அவர்கள் அந்த குருடனை அழைத்து, கிடங்கொள், எழுந்து உன்னை அழைக்கிறார் என்றார்கள். உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எறிந்துவிட்டு எழுந்து இயேசுவினிடத்தில் வந்தான். இயேசு அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்றிருக்கிறாய் என்றார். அதற்கு அந்த குருடன், ஆண்டவரே, நான் பார்வை அடைய வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வை அடைந்து வழியிலே இயேசுவுக்கு பின் சென்றான் என்பது இது கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி. வானத்தையும் பூமியையும் மனிதர்களுக்காகவும்
திரும்ப நம்மேல் இறங்குவார். நம்முடைய அக்கிரமங்களை அடக்கி நம்முடைய பாவங்களை எல்லாம் சமுத்திரத்தின் ஆழங்களில் போட்டு விடுவார். மீகா 7:19. சமுத்திரத்தின் ஆழத்தில் போட்டு விடுவார். மீகா 7:10. கிருபையின் வெளிப்பாடு. அவர் திரும்ப நம்மேல் இறங்குவார். அவர் நம்முடைய அக்கிரமங்களை அடக்கி நம்முடைய பாவங்களை எல்லாம் சமுத்திரத்தின் ஆழத்தில் போட்டு விடுவார். மீகா 7:19. சத்தியவசம் சொன்ன பிள்ளைகள் யாவரும் சபை சார்பாக வாழ்த்துக்கள். சத்தியவசம் யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். சிலுவை கிருபையின் வெளிப்பாடு. அவர் திரும்ப நம்மேல் இறங்குவார். நம்முடைய அக்கிரமங்களை அடக்கி நம்முடைய பாவங்களை எல்லாம் சமுத்திரத்தின் ஆழங்களில் போட்டு விடுவார். மீகா 7:19. வருகின்ற வாரத்திற்கான சத்தியவசனம். தலைப்பு உட்பிரவேசிக்கும் சமாதான அரசு. மார்க் 11:10. மார்க் 11:10. கர்த்தரின் நாமத்தினாலே வருகிற நம்முடைய பிதாவாகிய தாவீதின் ராஜ்யம் ஆசீர்வதிக்கப்படுவதாக உன்னதத்திலே ஓசனா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள் என்பது. இன்று இந்த ஆராதனை முடிந்த பிறகு வாலிப பெண்கள் கூடுகை நமது ஆலயத்தில் வைத்து நடைபெறும். சபை வாலிப பெண்கள் யாவரும் கலந்து கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். மதியம் 2 மணிக்கு தாய்மார் கூடுகை ஆலயத்தில் வைத்து நடைபெறும். சபை தாய்மார்கள் யாவரும் ஜெபத்தோடு கலந்து கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். மாலை 3:30 மணிக்கு ஞாயிறு பாடசாலை வகுப்புகள் நமது ஆலயத்தில் வைத்து நடைபெறும். பெற்றோர்கள் பிள்ளைகளை பாடசாலை வகுப்புகளுக்கு அனுப்பி வைக்க முடியாது. வருகின்ற புதன்கிழமை மங்களவார திருநாள் அன்று காலை 9 மணி முதல் மாலை 4 மணி வரை தாய்மார் பண்டிகையாக ஆசரிக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். சபை தாய்மார்கள் யாவரும் ஜெபத்தோடு கலந்து கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். தாய்மார்கள் 9 மணிக்கு ஊர் சுற்றும் பவனி முடிந்து 9:30 மணிக்கு பரிசுத்த திருவிருந்த ஆராதனை ஆரம்பமாகும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அதன் பிறகு பரிசுத்த திருவிருந்த ஆராதனைக்கு பிறகு சிறிது இடைவேளை விட்டு அதன் பிறகு தொடர்ந்து தாய்மார் பண்டிகை நடைபெறும். அதன் பிறகு மதியம் உணவு இடைவேளை முடிந்த பிறகு தாய்மார் பண்டிகை தொடர்ந்து நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். வருகின்ற புதன்கிழமை தாய்மார் பண்டிகை ஆசிரியர் இருப்பதால் அன்று இரவு ஆராதனை நெடுகால சிறப்பு ஆராதனையாக நடைபெறும். வருகின்ற வெள்ளிக்கிழமை இரவு ஆராதனை பரிசுத்த திருவிருந்து ஆராதனையாக நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். வருகின்ற வெள்ளிக்கிழமை இரவு ஆராதனை பரிசுத்த திருவிருந்து ஆராதனையாக நடைபெறும். வருகின்ற புதன்கிழமை இரவு ஆராதனை நெடுகால சிறப்பு ஆராதனையாக நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். வருகின்ற வெள்ளிக்கிழமை பகல் 12 மணிக்கு நெடுகால சிறப்பு ஆராதனை நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை பகல் 11 மணிக்கு
குருத்தோலை ஞாயிறு பவனி மற்றும் பரிசுத்த திருவிருந்து ஆராதனை நடைபெறும். வைகை ஞாயிற்றுக்கிழமை பகல் 11 மணிக்கு குருத்தோலை ஞாயிறு பவனி மற்றும் பரிசுத்த திருவிருந்து ஆராதனை நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். சபை பிள்ளைகள் யாரும் ஜெபத்தோடு கலந்து கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். கடந்த ஆண்டு 2025ஆம் ஆண்டு நமது சபையில் மறைந்திருக்கும் அண்ணா என்ற தேர்வு நடைபெற்றது. அதில் பங்கு பெற்று தேர்வு எழுதிய பிள்ளைகளுக்கு இப்பொழுது நமது சபை குருவானவர் அவர்கள் பரிசுகள் வழங்குவார்கள். பவுலின் ஜெயகிருபா, ஸ்வீட்லி கிரேசி, உங்க வீட்டுல இருந்து யாராவது இருந்தீங்கன்னாலும் வந்து வாங்கி கொள்ளலாம். ஜெனிசா பிரசி, சுஜாதா வேலி புஷ்பம், ரூபவதி ராஜா சிங், தேர்வில் பங்கு பெற்ற அனைவருக்கும் சபையின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். வருகின்ற நாட்களில் தங்களது பிறந்தநாள் மற்றும் திருமண நாளை ஆசிரிக்கின்ற பிள்ளைகளின் பெயர்களை வாசிக்கிறேன். நமது திருமண்டலத்தில் ஆசிரியர் வேலைவாய்ப்பு முன்னுரிமை பட்டியலில் புதிதாக பதிய விரும்புகிறவர்கள் விண்ணப்ப படிவம் ரூபாய் 500 செலுத்தி பெற்றுக்கொண்டு அதை டிசம்பர் 14ஆம் தேதிக்குள்ளாக, இந்த வருடம் டிசம்பர் 14ஆம் தேதிக்குள்ளாக விண்ணப்ப படிவத்தை நிரப்பி சமர்ப்பிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். நமது திருமணத்தில் ஆசிரியர் வேலைவாய்ப்பு முன்னுரிமை பட்டியலில் புதிதாக பதிய விரும்புகின்ற பிள்ளைகள் விண்ணப்ப படிவம் ரூபாய் 500 செலுத்தி பெற்றுக்கொண்டு அதை டிசம்பர் மாதம் 14ஆம் தேதிக்குள்ளாக நிரப்பி சமர்ப்பிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். வருகின்ற நாட்களில் நமது சபையில் பிறந்த நாள் ஆசிரிக்கின்ற பிள்ளைகள் 23ஆம் தேதி பி பிரின்ஸ் சன் ஆஃப் பி பவுல் பெங்களூர், ஜி சசி வைஃப் ஆஃப் ஏ ஞானராஜ் பெங்களூர், இ பொன்சீலன் சன் ஆஃப் பி எஸ்ரா தங்கையாபுரம், ஏ கமலா பொன்டென்சி வைஃப் ஆஃப் ஜே அருள்ராஜ் கேளமங்கலம், ஆல்வின் துபாய். 25ஆம் தேதி டி அண்ணா வனிதா வைஃப் ஆஃப் ஞா தர்மசீலன் சென்னை. 26ஆம் தேதி ரூபவதி வைஃப் ஆஃப் ஏ ராஜாசி பெங்களூர், ஜே ஜவத்துரை சன் ஆஃப் டி யோவான் வேலூர், எஸ் ஞானபால் சன் ஆஃப் சாமுவேல் கோஸ்பேட்டை. 27ஆம் தேதி ஜி இன்பவதி வைஃப் ஆஃப் டி ஞானராஜ் குண்டூர். இவர்கள் வருகின்ற நாட்களிலே தங்களது பிறந்த நாட்களை ஆசிரிக்கின்றார்கள். நம்ம சபையில் பிறந்த நாட்களை ஆசிரிக்கின்ற பிள்ளைகளுக்கு சபையின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இவர்களுக்கான வாக்குத்தத்த வசனம் மல்கியா 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். மல்கியா 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். என் நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்களில் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் சட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். என் நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் சட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். இப்பொழுது பாடகர் குழு ஒரு சிறப்பு வாழ்த்து பாடல் பாடுவார்கள். அதை தொடர்ந்து நம்ம சபையின் பொறுப்பாளர்கள் அவர்களுக்காக ஜெபம் செய்வார்கள். Inna
அனுசரிக்கின்ற பிள்ளைகளுக்காக தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமும் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுகின்றவரே, உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். வருகின்ற நாட்களில் புதிய ஆண்டிற்குள்ளாக அணி எழுந்து வைக்கிற எங்கள் திருச்சபை சார்ந்த திருச்சபை பெரியவர்கள், வாலிபர்கள், சிறு பிள்ளைகளை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, தூர தேசத்தில் இருக்கின்றவர்கள், வெளி மாநிலங்களில் பிரவேசிக்கிறவர்கள், உள்ளூரில் வசித்து ஆண்டவருக்கு சாட்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கிற அனைத்து குடும்பங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிங்க. நல்ல அருள் செல்வம், பொருள் செல்வம், மழலை செல்வங்களை கர்த்தர் கொடுக்கிறாக. நீர் மல்கியாவின் மூலமாக நீர் கொடுக்கப்பட்ட நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்களின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளை போல வளருவீர்கள் என்று ஆண்டவரே, நீர் கொடுக்கப்பட்ட ஒரு ஆசீர்வாதங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஆரோக்கியம் தருகின்ற ஆண்டவர், அவருடைய வாழ்க்கையில் நல்ல செல்வையும் துஷ்டியமாய் வாழக்கூடிய ஆசீர்வாதங்களை தருகின்ற ஆண்டவர், எங்கள் திருச்சபை மூலமாக ஆலயத்தில் இருந்து ஊழியர்களாக திருச்சபையின் பிள்ளைகளாக இணைந்து வாழ்த்துகிறோம். கர்த்தர் ஆசீர்வதிங்க. சகலவித ஆசீர்வாதத்தையும் இந்த புதிய ஆண்டிலே புதிய நன்மைகளாக பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபைத்தார் வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. வருகின்ற ஞாயிறு பரிசுத்த திருவிருந்த ஆராதனை மற்றும் குருத்தோலை பவனி ஞாயிறு மற்றும் அர்ப்பின் பண்டிகையாக நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். வருகின்ற ஞாயிறு அர்ப்பின் பண்டிகையாகவும் ஆசரிக்கப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். காணிக்கை பாடலாக அறுவடைக்கு ஆயத்தமாக நாம் யாவரும் எழுந்து நின்று ஆராதனை கீதங்கள் 707, 200 கீதம் 510, பாமாலை 311. ஆராதனை கீதங்கள் 707, 200 கீதம் 510, பாமாலை 311. சிலுவை சுமந்தோமாக இயேசு உம்மை பற்றி. Yeah.
வேலூர் சிஎம்சி மருத்துவமனையில் மருத்துவ பட்டப்படிப்பு மற்றும் செவிலியர்களுக்கான ஆள் சேர்க்கை நடைபெற்று கொண்டிருக்கிறது. யாராவது உங்களுக்கு தெரிந்தவர்கள் செவிலியர் மற்றும் மருத்துவ பட்டப்படிப்பு படிக்க விரும்பினால் திருச்செவியின் பிள்ளைகள் அதற்கான விண்ணப்ப பாரங்கள் ஆன்லைன் மூலமாக கொடுக்கப்படுகிறது. பெற்று பயனடைய உங்களோடு கூட கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாளிலும் தியானிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட தலைப்பு சிலுவை கிருபையின் வெளிப்பாடு. தியான வசனம் மீகா 7ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை எழுந்தவர்கள் வாசிக்க கேட்போம். அவர் திரும்ப நம்மை இறங்குவார், நம்முடைய அக்கிரமங்களை அடக்கி நம்முடைய பாவங்களை எல்லாம் சமுத்திரத்தின் ஆழங்களில் போட்டு விடுவார். அமர்ந்தவனமாக தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமும் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வாதமான இந்த ஓய்வு நாள் காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய நாள் ஆசீர்வாதமாக இருக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. பேசுகிற வார்த்தை மூலமாக நீர் எங்களோடு கூட கர்த்தர் பேசுங்க. சிலுவை குறித்து தியானிக்கிற நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில அதன்படி நடக்க ஆண்டவர்களுக்கு உதவி செய்யுங்க, வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறீங்களா? கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள், சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன். என்ன நடந்தாலும் தேவ சமூகத்தில் என்ன செய்கிறார்? சோர்ந்து போகவே கூடாது. அழைத்தவர் உண்மை உள்ளவர். அல்லேலூயா. ஆண்டவர் ஒவ்வொருவரையும் முன்குறித்திருக்கிறார். ஆண்டவருடைய அனாதை தீர்மானத்தின்படி கர்த்தர் உங்களை ஆண்டவர் ஏற்ற வேளையில் கர்த்தர் உங்களை உயர்த்துவாராக என்று அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கொடுக்கப்பட்ட தலைப்பை பார்க்கும்போது சிலுவை கிருபையின் வெளிப்பாடு. சிலுவைனா என்ன? சிலுவைனா என்ன? பாவத்தின் சின்னமா? சரி, வேற சிலுவை. ஆலய ஆராதனை முடிந்தவுடன் எண்ணெய் தொட்டு நெற்றியில் போடுவது சிலுவை. வேற 15-50 பவுன்ல செயின் போட்டு அதில் தொங்க விடுவது சிலுவை. வேற பயப்படாமல் இருப்பது சிலுவை. வேற ஆண்டவர் கல்வாரி சிலுவையில பாவத்துக்காக தன்னை அர்ப்பணித்த ஒரு இடம் தான் இருக்குது சிலுவை. ஆண்டவர் பாவத்தை, நம்மளுடைய அக்கிரமங்கள், மீறுதல்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் சிலுவையிலே நமக்காக என்ன செஞ்சார்? சகித்து கொண்டார். அந்த சகிப்புத்தன்மை ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில வந்துட்டுன்னா எதையும் நாம என்ன செஞ்சிடலாம்? எளிமையில் கடந்து போய்விடலாம். அப்படி இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில ஆண்டவர் சிலுவை கிருபையின் வெளிப்பாடு. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில எதை வேண்டுமானாலும் இழக்கலாம், எதை இழந்து போயிடக்கூடாது? சிலுவை இழந்து போய்விடலாம். எதை இழந்து போய்விடக்கூடாது? கிருபையை என்ன செய்யக்கூடாது? இழந்து போகக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையில் இன்னைக்கு ஆஸ்திகள் இன்னைக்கு இருக்கலாம், போகலாம். ஆண்டவர் நினைச்சா எளியவனை என்ன செஞ்சிருவார்? குப்பையிலிருந்து பொழுதிலிருந்து ஆண்டவர் என்ன செஞ்சிருவார்? உயர்த்திடுவார். பணம் இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு போகும். தேவன் நினைச்சாலும் இவை பொழுது என்னது போதும். ஆனா எதை வேணுமானாலும் நம்முடைய காரியங்கள்ல அன்றை வேணாலும் என்ன செய்யலாம்? இழந்து போகலாம். ஆனா ஆண்டவருடைய கிருபையை விட்டு நம்ம ஒருபோதும் என்ன செய்யக்கூடாது? இழந்து போய்விடக்கூடாது. ஆண்டவருடைய கிருபை நம்முடைய வாழ்க்கையில இருக்குனாலே அன்பு, சமாதானம், சந்தோஷம், சகலவித ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில கடந்து வரும். அப்ப இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில இந்த சிலுவை வந்து அந்த கிருபை குறித்து நமக்கு என்ன செய்கிறது? கற்றுக் கொடுக்கிறது. கிருபையின் வெளிப்பாடு. இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய கிருபை உங்களோட கூட இருக்கா? ஆண்டவருடைய கிருபை என்னுடைய வாழ்க்கையில இருக்கு. யாருடைய வாழ்க்கையில இருக்கு? அல்லேலூயா. எல்லாருடைய வாழ்க்கையில் இன்னைக்கு ஆண்டவருடைய கிருபை இருக்கிறதுனாலதான் இன்னைக்கு நம்ம கொஞ்சமாவது ஆரோக்கியமா ஆண்டவருடைய சமூகத்துல என்ன செய்யறோம்? காத்திருக்கிறோம். அப்போ ஆண்டவருடைய கிருபை நம்ம மீது விழுந்த ஒரு கடமையாக இருக்கிறது. தேவன் இந்த உலகத்தில் நம்ம சிருஷ்டித்தது படைப்பு ஒரு நோக்கம். உங்களை கொண்டு ஒரு திட்டத்தை கர்த்தர் என்ன செஞ்சிருப்பார்? வச்சிருப்பார். இன்னைக்கு நம்ம தங்கையாபுரத்துல இருந்து இன்னைக்கு வெளி மாநிலங்கள், வெளி மாவட்டங்கள் பிறந்த நாள் வாசிக்கும் போது கேட்டேன்,
துபாயில் தான் என்ன செய்றாங்க இருக்கிறாங்க. அப்போ ஆண்டவர் பாருங்க உங்கள் மீது கிருபை கூர்ந்ததுனால அன்பு கூர்ந்ததுனால கர்த்தர் எங்கேயோ பிறந்த நம்ம ஆண்டவர் எங்க வச்சிருக்கிறாரு? உயர்ந்த ஒரு இடத்துல என்ன செஞ்சிருக்கிறாரு? வைத்திருக்கிறார். அப்ப ஆண்டவருடைய கிருபை நம்ம மீது மிகவும் ஒரு தெரியுது. அவனமாக தேவன் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஒரு சின்ன கூட்டமாக நம்ம இருந்தாலும் கூட கர்த்தர் பெரிய அளவில் நமக்கு ஆசீர்வாதத்தை என்ன செஞ்சிருக்கிறார்? தந்திருக்கிறார். அப்ப உங்களுடைய வாழ்க்கையில இன்னைக்கு ஆண்டோடைய கிருபை உங்களோடு கூட இருக்கணும்னா நீங்க வேதத்தின் மூலமா என்னென்ன காரியங்களை கற்றுக்கொள்ளணும், ஆண்டவர் நமக்கு எதை கற்றுக் கொடுக்கிறார் சொல்லி 3 காரியங்கள் சுருக்கமாக என்ன செய்ய போகிறோம்? தியானிக்க போகிறோம். அதாவது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில பாருங்க, நீங்க அனைவரும் சொல்லுவாங்க பாவியின் மீது தான் ஆண்டவர் என்ன செய்வாரா சொல்லுவாங்க. அப்ப நல்லவங்க மேல பாவியின் மேல ஆண்டவர் கிருபையா இருப்பாரு. சரி, அப்ப நல்லவங்க மேல எது இருப்பாரோ? கிருபையா இருப்பார். டபுள் ப்ரமோஷன் அப்படிதானே? சரி, அதாவது ஆண்டவருக்கு முன்பாக வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது பாவம் செய்யறவங்க சொல்லுங்க, வசனம் தெரியுமா? பாவம் செய்யறவங்க இன்னும் பாவம் செய்யணும், அநியாயம் செய்யறவங்க இன்னும் அநியாயம் செய்யணும், நன்மை செய்யறவங்க இன்னும் நன்மை செய்யும். அதைத்தான் தேவன் நம்மிடத்தில் என்ன செய்யறாரு? எதிர்பார்க்கிறார். அதாவது பாவம் பெருகிற இடத்துல ஆண்டவருடைய கிருபை என்ன செய்யுமா? அதிகமா இருக்குமா? அதுக்காக யாரும் என்ன செஞ்சாரு? நீங்க ஏரோடு சொல்லிட்டு போயிட்டாரு, பாவம் செய்கிற இடத்துலதான் கிருபை அதிகமா இருக்கும் சொல்லி சொன்னாருன்னு சொல்லி துணிகரமா என்ன செஞ்சிடக்கூடாது, செய்யக்கூடாது. ஏன்னா இதற்காக சொல்றேன்னா, ஒரு பாவியான ஒரு ஸ்திரீ அப்படிதானே குற்றம் சாட்டப்பட்டு ஆண்டோடைய சமூகத்துல வந்து என்ன செய்றாங்க? நிப்பாட்டி இருக்கிறாங்க. அந்த சகோதரி குறித்து பாருங்க, ஏராளமான வார்த்தைகள் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசுவானவர் என்ன செய்யறாரு? தன் கை விரலினால என்ன செஞ்சிருக்கிறார்? எழுதி கொண்டிருக்கிறார். ஒண்ணு அவருடைய அந்த சகோதரனுடைய பாவத்தை குறித்து எழுதிக்கலாம், அல்லது அவரை குற்றம் சாட்டும்படி அழைத்து வந்த அந்த மனுஷனுடைய குற்றங்களை என்ன செஞ்சிருக்கலாம்? எழுதிக்கலாம். மறுபடியும் ஆண்டவரிடத்துல கேட்கும் போது உங்களின் பாவம் இல்லாதவன் முதலில் தோல்வி என்ன செய்யுமா? கல்லறை கிழவன் சொல்லி என்ன செய்யறாரு? சொல்ற இன்னைக்கு பாவம் செய்யறவங்க கிட்ட போய் ஏன்னா பாவம் செய்றீங்க, குடிக்கிறீங்க, அந்த பிரியமில்லாத காரியங்கள்ல ஏன் செய்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டா அவங்க சொல்றாங்க பாவியின் மீதுதான் ஆண்டவர் அன்பு செலுத்துறாரு, பாவிகளை தான் நேசிக்கிறாரு, அதனால நான் என்ன செய்யறேன்னு சொல்லி இன்னைக்கு அநேக மதுபான பிரிவுகிட்ட கேட்டா என்ன செய்யறாங்க? சொல்றாங்க. அது வந்து தவறு. நம்மளுடைய வாழ்க்கையில இன்னைக்கு பாவம் தெரியும் பாவத்தை என்ன செய்யக்கூடாது. அதாவது அறியாமல் இருக்கக்கூடிய ஒரு பாவமான ஒரு வாழ்க்கை வேறு, அறிந்தும் பாவத்தில் இருக்கிற ஒரு வாழ்க்கை வேறு. அப்ப நம்மளுடைய வாழ்க்கையில நீங்க பாவம் தெரியுதுன்னா அந்த பாவத்தை விட்டு நம்ம என்ன செஞ்சிடணும்? விலகிடும். அதாவது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில பாருங்க, அதாவது சரீரத்தின் மூலமாகவோ அல்லது சரீரத்தை தீட்டுப்படுத்துவது மட்டும் பாவம் அல்ல, கண்களால் பார்க்கக்கூடியதுமே என்னதுதான். அதாவது பொறாமையில நீங்க பார்க்கிறோம், வஞ்சனையோடு கூட பார்க்கிறோம்னா அது என்னதுதான்? பாவம். நீங்க கேட்கிறீங்க, தூசணமான வார்த்தைகள் எங்கேயாவது பேசுறாங்கன்னா அதை சரி கொடுத்து நாம என்ன செய்யக்கூடாது? கேட்கக்கூடாது. அப்படிதானே? அது கேட்பதுமே என்னதுதான்? பாவம். நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் ஆண்டவருக்கு பிரியமான வார்த்தைகள் தவிர மற்ற வார்த்தைகள் மூலமாக கூட ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில பாவம் என்ன செய்யுது? வெளிப்படுது. அப்படிதானே? இன்னைக்கு ஆண்டவர் பாருங்க, கல்வாரி சிலுவையில அறையப்பட்டாரு. எதற்காக ஆண்டவருடைய கைகளில ஆணிகள் கடாவப்பட்டது? நாம செய்த பாவம், அவர் செய்த பாவத்துக்காக இல்லை. அவர் செஞ்ச பாவம் நம்ம எல்லாம் ரட்சித்தது, நம்ம எல்லாம் பாதுகாத்தது. அப்படிதானே? இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில பாருங்க, நம்ம கைகளால் செய்த பாவத்திற்காக ஆண்டவருடைய கைகளில் ஆணிகளால் கடாவப்பட்டது. இன்னைக்கு நம்ம ஓடி ஓடி பாவம் செய்றோம் இல்லையா? ஏன் ஓடி ஓடி பாவம் செஞ்சிருக்கீங்களா? செய்வோம். பக்கத்து வீட்டுல எங்கேயாவது மண்ணெண்ணி போட்டுக்கிறாங்க, ஏதாவது குடிக்க மண்ணு கிடக்கு, நம்ம வீட்டுல முகத்துல போடுறதுக்கு மண்ணு தேவை. ஆளுக்காக நேரத்தில் என்ன செய்வோம்? ஓட ஓடி என்ன செய்வோம்? இங்கே வயல் போயிட்டு என்ன செஞ்சோம்? ஒரு 10 அடி மண்ணை அள்ளிடும் சொல்லி என்ன செய்யும்? ஓடி ஓடி போவோம் இல்லையா? அது எனக்கு ஓடி ஓடி செய்யற பாவம். அப்படி நம்ம ஓட ஓடி செய்த பாவங்களுக்காக கல்வாரி சிலுவையில ஆண்டவருடைய கால்களில் ஆணிகள் கடாவப்பட்டது. அப்படிதானே? அதற்கு பிறகு இயேசுவினுடைய தலைகளில் முள்முடி சூட்டப்பட்டது. எதற்காக சூட்டப்பட்டது? உங்களுடைய சிந்தனை அப்படிதானே? நீங்க யோசித்து செய்த பாவங்களுக்காக அவருடைய தலைகளில் முள்முடிகள் சூட்டப்பட்டது. நம்மளுடைய பாவங்களை மீட்பதற்காக ஆண்டவர் என்ன செய்கிறார்? அர்ப்பணிக்கிறார். ஆண்டவருடைய விழாவில் ஈட்டினால் குத்துனாங்க. எதுக்கு குத்துனாங்க? இருதயத்திலிருந்து புறப்படுகிற இருதயம் எப்படிப்பட்டது? திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதும் சொல்லி வேதத்தில் என்ன செய்யப்பட்டிருக்கிறது?
விழாவுகள்ல ஈட்டியை வச்சு என்ன செய்றாங்க, கொத்துறாங்க. இதற்காக நாம சிந்தித்து யோசித்து கைகளினால கால்களினால செய்த பாவங்களுக்காக ஆண்டவர் தன் ஜீவனை என்ன செய்றார், கொடுக்கிறார். அப்ப நீங்க நம்மளுடைய வாழ்க்கையில பாவம் பெறுகிற இடத்துல கிருபை அதிகமாய் பெறுகிறது. அதற்காக அறிந்தும் செய்கின்ற பாவங்கள் வேறு, அறியாமல் செய்கின்ற பாவங்கள் வேறு. நீங்க ஈஸியா சொல்லிடுவாங்க, ஒரு சின்ன தவறு நடக்குன்னு வைங்களேன், ஈஸியா என்ன செஞ்சிடலாம், சாரின்னு சொல்லிடுவோம். அல்லது சொல்லுவோம், தெரியாம என்ன செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்வோம் சொல்லுவோம். ஆனா ஒண்ணு யாருமே தெரியாம செய்யறதே அல்ல, தெரிஞ்சுதான் என்ன செய்யணும். அந்த பாவங்களுக்கு விடுதலை பெறுவதற்கு நாம என்ன செய்யணும், தெரியாம செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம என்ன செய்யணும், ஒப்பு கொடுக்கிறோம். அப்படி இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில ஆண்டவர் நம்மீது வைத்த அன்பு பெரியது, கிருபை பெரியது, சிலுவை அதைத்தான் நமக்கு இன்றைய நாட்கள் என்ன செய்கிறது, போதிக்கப்படுகிறது. அதாவது பாருங்க, நீங்க 7ஆம் அதிகாரம் 15 முதல் 20 வசனங்கள் வரை பார்க்கும்போது 18வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, மீறுதலை மன்னிக்கிற தேவனிற்கு ஒப்பான தேவன் யார்? அவர் கிருபை செய்ய விரும்புகிறபடியா? அவர் என்றென்றைக்கும் கோபம் ஐயா. முதலாவது சிலுவை கடவுளின் இரக்கத்தை காட்டுகிறது. நீங்க கடவுளுடைய வாழ்க்கையில நம்மீது ஆண்டவர் என்ன செய்றார், இரக்கமுள்ள ஒரு தேவனா என்ன செய்றாரு, இருக்கிறார். நீங்க உங்களிடத்துல இரக்க குணம் இருக்கிறதா? நீங்க நம்ம இடத்துல இரக்க குணம் இருக்கா? சரி, நீங்க சொல்லுங்க பாப்போம். உங்களுடைய சகோதரனோ சகோதரியோ அல்லது அண்ணியோ மைத்துனரோ இப்படி உங்களுடைய வாழ்க்கையில் இன்னைக்கு சொத்து பிரச்சனையில அல்லது குடும்பத்தில் காணப்படுற சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும் இல்லையா? அப்படி பிரச்சனைகள் இருந்தாலும் கூட நாங்க இன்னைக்கும் நாங்க எல்லாரும் அன்பா இருக்கிறோம் அப்படின்னு சொல்றவங்க சொல்லுங்க, கேட்குங்க பாப்போம். 1 2 3 4 5 இவ்வளவு பேர் இருக்கிறோம். ஆனா இன்னைக்கு நீங்க ஒரு 50 பேர் இருப்பீங்க, ஒரு 5 பேர் என்ன செய்றீங்க, கை தூக்குறீங்க. தன் கூட பிறந்தவங்க கிட்ட, உறவினர்கள்ட்ட, திருச்சபையில எல்லாருமே பேசுறீங்க. யாரெல்லாம் பேசுறீங்கன்னு கேட்டா நீங்க அனைவரால நாம என்ன செய்ய முடியல, சொல்ல முடியல. அப்படிதானே? ஆனா ஆண்டவர் பாருங்க, அதே போல தனக்கு பிடிச்சவங்க பிடிக்காதவங்கன்னு சொல்லி இந்த உலகத்துல இயேசுவா வாழ்ந்திருந்தாருன்னா இன்னைக்கு நாம ஜீவனோட இருக்க முடியுமா? இருக்க முடியாது. அப்படிதானே? இயேசுவா பாருங்க, உங்கள் மீது வைத்த இரக்கம் பெரியது. அதான் சிலுவை வந்து கடவுள் இரக்கத்தை காட்டுகிறதுன்னு சொல்லி ஆண்டவர் நமக்கு என்ன செய்றார், கற்றுக் கொடுக்கிறார். இந்த வசனத்துல பார்த்தீங்கன்னா, மீறுதலை மன்னிக்கிற தேவனுக்கு ஒப்பான தேவன் யார்? நீங்க உங்களுடைய வாழ்க்கையில இன்னைக்கு அநேகர் சொல்லுவாங்க, விடுதலை கிடைக்கும், இங்க போனா விடுதலை, அங்க போனா விடுதலை. இவர்கள் நினைத்தா அவங்களுக்கு என்ன செய்ய முடியும், விடுதலை கொடுக்க முடியும், வேலை வாங்கி தர முடியும், வீடு கட்டி கொடுக்க முடியும் சொல்லி என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க. ஆனா செய்ய முடியுமா? முடியாது. அப்படிதானே? இன்னைக்கு ஏதாவது ஒரு சந்தர்ப்பவாதம், இன்னைக்கு உங்களை கொண்டு ஏதாவது ஒரு ஆதாயம் இருக்குன்னா தான் என்ன செய்வாங்க, உதவி செய்வாங்க. அல்லது ஒரு 100 ரூபாய் பக்கத்துக்கு கடமைகள் என்ன சொல்லுவாங்க, இன்னைக்கு வந்து பிள்ளைக்கு கடைக்கு பாக்கி கொடுத்தேன், அல்லது பிள்ளைக்கு படிப்புக்கு ஃபீஸுக்கு காசு கொடுத்தேன், 100 ரூபாய் தான் இருந்துச்சு, அதுவும் என்னதான் செலவாயிட்டு அப்படின்னு சொல்லி நீங்க என்ன செய்யறோம், போய் சொல்றோம். அப்படிதானே? நீங்க நம்மளுடைய வாழ்க்கையில இயலாமையில இருந்து செய்யாம இருக்கிறது வேற, நீங்க இருந்தும் செய்யாம இருக்கிறதுங்கிறது வேறு. அப்படிதானே? நீங்க ஆண்டவர் வந்து நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம மீது ஆண்டவர் என்ன சொல்றாரு, இரக்கம் காட்டுறாரு. என்ன சொல்றாருன்னா, மன்னிக்கிற தேவனுக்கு ஒப்பான தேவன் யார்? நீங்க வேற எங்கேயாவது மன்னிப்பு உண்டா? மன்னிப்பு கிடையாது. எங்கேயாவது விடுதலை உண்டா? கிடையாது. எங்கேயாவது ரட்சிப்பு உண்டா? கிடையாது. நீங்க இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில பாருங்க, நீங்க ஆண்டவர் பிறந்து மறித்து உயிர் தெழுந்ததுனால ரட்சிப்பின் அனுபவத்தை நமக்கு என்ன செய்யறார், ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆனா அநேக ஜனங்களிடத்துல போங்க, எத்தனையோ நான் என்ன செய்யறோம், வழி செலுத்துறோம், எவ்வளவோ கொடுக்கிறோம், ஆனா என்னுடைய வாழ்க்கையில் என்னது இல்ல, பாவத்திலிருந்து விடுதலை பெற முடியல, ரட்சிப்பு இல்ல, குடும்பத்துல சமாதானம் இல்லைன்னு சொல்லி நீங்க அநேகர் என்ன செஞ்சுட்டு இருக்காங்க, கோயில் குளங்களா அநேக வெள்ளி சூனியங்கள், மந்திரவாதங்கள், பற்பல இடங்களுக்கு என்ன செஞ்சுட்டு இருக்காங்க, ஓடிக்கொண்டே இருக்கிறாங்க. அவர்களுடைய வாழ்க்கையில ஒருபோது என்ன வராது, ரட்சிப்பும் வராது, சமாதானமும் வராது. நமக்கு ரட்சிப்பை கொடுக்க போகிற ஒரே கடவுள் யாருதான், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். அவருடைய சமூகத்துல நீங்க உண்மையோடு கூட கடந்து வந்தீங்கன்னா கர்த்தர் நிச்சயமா நம்மளுடைய வாழ்க்கையில ரட்சிப்பின் ஆசீர்வாதம் தேவன் நமக்கு என்ன செய்வார், தருவார். வேதாகமத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு இளைய குமாரனை குறித்து நம்ம என்ன செஞ்சிருக்கோம், வேதத்துல தியானிச்சிருக்கோம். நன்கு அந்த இளைய குமாரனுடைய கதைகள் எல்லாம் உங்களுக்கு என்ன செய்யும், தெரியும். அந்த இளைய குமாரன் பாருங்க, தன் தகப்பனிடத்துல ஆஸ்திகள்ல தனக்குரிய பங்கை என்ன செய்யலாம், பங்கிட்டு
கேட்கிறான். தகப்பனும் தன் பிள்ளைக்கு என்ன செய்யறாரு, உரிமையோடு கூட கொடுக்கிறாரு. அந்த மகன் பாருங்க பெற்று கொண்டுட்டு தூர தேசத்துக்கு என்ன செஞ்சிருக்காரு, போயிருக்காரு. அங்க போய் துன்மார்க்கமாய் அவர் என்ன செய்யறாரு, நடந்து கொள்றாரு. ஜீவனம் பண்ணி தனக்கு கொடுக்கப்பட்ட ஆஸ்திகள் எல்லாவற்றையும் என்ன செய்யறாரு, செலவழித்து விற்று விடுகிறார். அதற்கு பிற்பாடு பாருங்க தன் வயிற்று நிரப்புவதற்கு எங்க போறாரு, பன்றி திங்கிற தவிட்டத்துக்கு என்ன செய்யறாரு போறார். ஒரு எஜமான் வீட்டுல நல்ல ஒரு ராஜ மேன்மையில இருந்த ஒரு மகன் கடைசியில எங்க போயிட்டாரு, பன்றி தொழுவதுக்கு போயாச்சு. பன்றி திங்கிற தவிட்ட தின்றாவது அவனுடைய வயிற்று என்ன செய்யும், நிரப்புவோம் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாரு. அதை திங்க விட்டாங்களா, திங்க விடல. தவிட்ட கூட என்ன செய்ய விடல. ஒரு எஜமானுடைய மகனுடைய வாழ்க்கையில பாருங்க எவ்வளவு ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில என்ன செய்யறாரு இருக்கிறாரு. அதுக்கு பிறகு பாருங்க மனம் திரும்பி தன் தகப்பனிடத்துல என்ன செய்யறாரு வர்றாரு. தகப்பன மகனை விரட்டினாரா, சேர்த்துக்கிட்டாரா, சேர்த்து கொண்டார். அவனை கட்டி அணைத்து முத்தம் செய்து, முன்பு என் மகன் என்ன செஞ்சான், மறித்தான், இப்பொழுது உயிர்தான் சொல்லி ராஜ ஒரு விருதை கருத்து என்ன செய்யறாரு, ஆயத்தப்படுத்துகிறார். சாதாரண உலக பிரகாரமான ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலேயே தகப்பனானவன் தன் மகனுக்கு என்ன செய்யறார், இறங்குகிறார். இறக்கமுள்ள ஒரு தந்தையாக தன்னை தாழ்த்துகிறார். அப்ப ஆண்டவர் பாருங்க நம்மளுடைய வாழ்க்கையில அந்த சகோதரனுடைய கூட பிறந்த சகோதரன் என்ன சொல்றான், அவனுக்கு தான் வேண்டிய உரிமைகள் எல்லாம் என்ன செஞ்சீங்க, கொடுத்துட்டீங்க, திரும்ப இருக்கு அவனுக்காக இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் செய்றீங்கன்னு சொல்லி என்ன செய்யறார், பல கேள்விகளை கேட்கிறார். அப்படி இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில பல கேள்விகள் எழுப்பினாலும் கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம் மீது வைத்த இரக்கம் பெரியது, அன்பு பெரியது. சிலுவை அதைத்தான் நமக்கு என்ன செய்கிறது, கற்றுக் கொடுக்கிறது. ஆண்டவருடைய இரக்க குணத்தை பாருங்க, நமக்காக கல்வாரி சிலுவையில அந்த தன்னையே என்ன செய்கிறார், அர்ப்பணிக்கிறார். அப்ப நம்மளுடைய வாழ்க்கையில இன்னைக்கு சிலுவை நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய முதல் காரியம் என்னன்னா, இரக்க குணம் உள்ளவர்கள் நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்யணும், வாழ்வதற்கு தன்னை அர்ப்பணிக்கணும். இரண்டாவது பாருங்க 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24வது வசனத்துல, நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே நமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். இரண்டாவது, சிலுவை கிறிஸ்துவின் தியாகத்தை காட்டுகிறது. சிலுவை கிறிஸ்துவின் தியாகத்தை காட்டுகிறது. தியாகம்னா என்ன, தியாகம்னா என்ன, தியாகம் தியாகம்னா என்ன, தியாகம் அதாவது சொல்லுவாங்க இல்லையா, எங்க அப்பா அம்மாவுடைய வாழ்க்கைக்காக என் வாழ்க்கையை நான் என்ன செஞ்சேன், தியானிச்சேன். எங்க கூட பிறந்தவங்களுக்காக என் வாழ்க்கையை என்ன செஞ்சேன், தியானிச்சேன். என்னுடைய குடும்பத்திற்காக என்னுடைய வாழ்க்கையை நான் என்ன செஞ்சேன், தியானிச்சேன். எங்க தெரிஞ்ச ஒரு நபர் உண்டு, வீட்டுல 8வது பிறந்த ஒரு நபர் பார்த்தீங்கன்னா, பழைய காலங்கள்ல கடைசியா பிறக்கிற பிள்ளைய வீட்டுல செல்ல பிள்ளைய என்ன செஞ்சிருப்பாங்க, வச்சிருப்பாங்க. அது படிச்சாலும் சரி படிக்காட்டாலும் சரி, ஊர்ல மாடு மேய்ச்சாலும் சரின்னு சொல்லி என்ன செய்வாங்க, கடைசி பிள்ளை என்ன செய்வாங்க, அன்பு செலுத்தி பாசம் காட்டி அந்த பிள்ளை வீட்டோட என்ன செஞ்சிருப்பாங்க, வச்சிருப்பாங்க. அதுக்கு மேல உள்ள பிள்ளைகள் எல்லாம் பாருங்க, நல்லா படிச்சு கல்வி எதிர்காலம் வந்து ஒரு உயர்ந்த இடத்துக்கு என்ன செஞ்சிருவாங்க, போயிருவாங்க. அந்த சின்ன குழந்தையா இருக்கும் போது அவளை வளர்க்கும் போது அந்த கஷ்டங்கள் என்ன செய்யாது தெரியாது. ஆனா கூட பிறந்த அந்த 7 பேரும் நெய்யி நல்ல போலீஸ், கலெக்டர், ஐபிஎஸ் இருக்கும் போதுதான் அந்த கடைசி காலத்துல அந்த வருத்தங்கள்லாம் என்ன செய்யும் தெரியும். அப்போ அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை குறித்து பார்க்கும் போது அநேகர் சொல்லுவாங்க, என் அன்னைமார்களை எல்லாரையும் படிக்க வைக்கிறதுக்காக நான் என்ன செஞ்சேன், என் வாழ்க்கைய தியானம் பண்ணேன். சில அன்னைமார்கள் சொல்லுவாங்க, என் தம்பிமார், என் தங்கச்சிமார், என்னுடைய அக்காமார் நல்ல சமுதாயத்தில் இருக்கணுங்கிறதுக்காக நான் சின்ன வயசுலயே என்ன செஞ்சுட்டேன், மளிகை கடைக்கு போயிட்டேன், மிட்டாய் கடைக்கு வேலைக்கு போயிட்டேன், மரக்கடைக்கு நான் என்ன செஞ்சேன், வேலைக்கு போனதுனால சின்ன வயசுல 6 வயசுல என்ன செஞ்சாங்க, அப்பா அம்மா கொண்டு போய் வேலைக்கு விட்டுட்டாங்க. நான் சம்பாத்தியம் பண்ணி கட்டினதுதான் இந்த வீடு, நான் வாங்கினதுதான் இந்த காரு. என் கூட பிறந்தவங்களுக்காக என்னுடைய வாழ்க்கையை நான் என்ன செஞ்சேன், தியானிச்சேன்னு சொல்லி அநேகர் சொல்லுவாங்க. ஆனா கூட பிறந்தவங்களை பாருங்க, அந்த நன்றியை கூட சில நாட்கள் என்ன செஞ்சிருவாங்க, மறந்து போயிருவாங்க. அப்படி இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில நாம என்ன செய்யறோம், பார்க்கிறோம். நடக்கலையா, நடக்கு. கூட பிறந்திருப்பாங்க, அவர்களுக்காக தன் வாழ்க்கையை நாம என்ன செஞ்சிருப்போம், அர்ப்பணிச்சிருப்போம். அவங்க இன்னைக்கு ஒரு இடத்துல நல்ல ஒரு அந்தஸ்துல இருக்கிறாங்கன்னா அது காரணம் யாருதான், நாமளாக இருந்திருப்போம். ஆனா அவங்களுக்கு அந்த பதவி அந்தஸ்து எல்லாம் வந்ததுக்கு பிறகு நம்ம என்ன செஞ்சிருவாங்க, மறந்துடுவாங்க. ஏன் மறந்துறாங்க, அவங்க இன்னைக்கு கார் வாங்கலான்னு வந்தாச்சு, நாம இன்னைக்கு இன்னும் வேட்டி சட்டையோட தான் என்ன செய்யறோம் இருக்கிறோம். இவருக்கு அன்னைன்னு சொன்னா நமக்கு அவமானம். அப்படி இன்னைக்கு அநேகர் என்ன செய்யறாங்க, உடன் பிறந்தவங்க சும்மா ஏதோ ஒரு
மற்றவர்களிடத்துல அறிமுகம் செய்து என்ன செஞ்சிடறாங்கன்னா கடந்து போயிடுறாங்க. என் கூட பிறந்தவங்கன்னு சொன்னா நம்மளுடைய தகுதி என்ன செஞ்சிடும் குறைஞ்சிடும் சொல்லி இன்னைக்கு அநேகர் நினைச்சாங்க கூட பிறந்த கஷ்டப்பட்டவங்க இன்னைக்கு அநேகருக்கு அறிமுகம் செய்வது இல்லை. ஆனா இங்க ஆண்டவர் பாருங்க நம்முடைய வாழ்க்கையில நமக்காக தன் உயிரை சிலுவையில் தியாகம் செய்கிறார். அப்படிதானே வேதத்துல பார்க்கும்போது ஆபிரகாமுக்கு ஆண்டவர் முதல் வயதுல தான் என்ன செய்யறாரு, நல்ல ஒரு குழந்தை செல்வத்தை கொடுக்கிறாரு. மருத்துவரால் கூடாது, யாரால கூடும், தேவனால் கூடும். இன்னைக்கு 100 வயசுல ஒருத்தருக்கு குழந்தை பிறக்கணும்னா அது சாதாரண விஷயமே அல்ல. அது ஆண்டவரால் மட்டும்தான் என்னது முடியும். அப்படிதானே சிலருடைய வாழ்க்கையில பாருங்க 40 வயதை கடந்துட்டாங்கனாலே அவங்க சிலருடைய வாழ்க்கையில எதிர்காலத்தை குறித்த பயம் என்ன செய்யும் இருக்கும். ஆனா கர்த்தர் நினைச்சாருன்னா ஆண்டவர் ஆபிரகாமுடைய சிறையிருப்பை மாற்றினது போல நம்மளுடைய சிறையிருப்பை ஆண்டவர் நிச்சயமா என்ன செய்வார், மாற்றுவார். இந்த ஆபிரகாமுக்கு பாருங்க ஆண்டவர் 100 வயசுல நல்ல ஒரு பெண் குழந்தை கொடுத்தார். அப்படிதானே தூங்காம இருக்கீங்கன்னு சொல்லி செக் பண்ணி பாருங்க. அப்படிதானே சரி, ஆபிரகாமுக்கு ஆண்டவர் என்ன செய்யறாரு, 100 வயசுல நல்ல ஒரு அழகான ஆண் குழந்தையை கொடுக்கிறார். அந்த ஒரே மகனை பாருங்க தனக்காக என்ன செய்ய சொல்றாரு, பலி செலுத்த சொல்லி என்ன செய்யறாரு சொல்றாரு. நீங்களா என்ன செய்ய கொடுப்பீங்களா? ஒரு கோழி குஞ்சையே கோயில கொண்டு விட மாட்டோம். வர என்ன வருது, அர்ப்பிங் பண்டிகை. அப்படிதானே கோழி குஞ்சு என் வீட்டுல இருந்தா 10 முட்டை போடும், முட்டை கொண்டு வந்து யார் வீட்டுல போட போகுதோ அதுக்கான கோழி வளங்க. அப்படிதானே சரி, யார் வீட்டுலன்னா இன்னைக்கு அர்ப்பிங் பண்டிகைன்னா என்ன, நீங்க கோழி முட்டை போடுதுன்னா முந்தி பண்டைய காலத்துல முதல் முட்டையை கொண்டு ஆலயத்துல செய்வாங்க வைப்பாங்க. வீட்டுல முதல் முருங்கைக்காய் காய்கறி கொண்டு வைப்பாங்க, ஆலயத்துல வைப்பாங்க. இப்ப நம்ம யாருக்கு கொடுப்போம், என் வீட்டுல முட்டை 10 தான் இருக்கு, என் மகா வீட்டுக்கு என்ன செய்யணும் கொடுக்கணும், மருமகை வீட்டுக்கு கொடுக்கணும், பேர பேத்திகளுக்கு ஆண்களை முட்டையா என்ன செய்யணும் அவிச்சு கொடுக்கணும். அதான் இடையில ஒரு கல்யாண வீட்டுக்கு போயிருந்தேன். அப்ப ஐயர்களுக்கு கூட 2 காட்சி கறி என்ன செய்ய வைக்கிறாங்க, வேண்டாமே அப்படின்னு. அப்ப இல்லையே சும்மா சாப்பிடுங்க, உங்களுக்கு வச்சாதான் எங்களுக்கு பக்கத்துல என்ன செய்யும் கிடைக்கும். அப்ப நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, எங்களுக்கு கூட ஒரு கரண்டி வச்சா எங்களுடைய கொடுப்பை யாரை உருவிடுவா, ஆண்டவர் உருவிடுவாரு. அதனால உங்களுக்கு வைக்கிற மாதிரி எங்களுக்கு என்ன செய்யணும்னு வைக்கிட்டு கூட கரண்டி தான் எங்களுக்கு என்னது வேண்டாம். கூடத்துக்கு கொடுத்து போய் நம்ம அழைச்சிட்டு நாளைக்கு நிறைய ஸ்டேட்டஸ் எல்லாம் என்ன வருது, கடந்த நாட்கள்ல கூட நிறைய குடும்பங்கள கேலி செய்தி செஞ்சிருந்தாங்க போட்டிருந்தாங்க. அதுக்கு ஆளாக யாரும் விரும்பல, நானும் விரும்பல. அப்படிதானே இன்னைக்கு அப்படி நமக்கு கொஞ்சம் கூட சாப்பிட்டாலும் கொடுப்ப யாரும் நோக்கிடுவா, தேவன் நோக்கி கூடாது. அப்படிதானே அப்ப நம்மளுடைய வாழ்க்கையில கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு நாம என்ன செய்யணும், நடக்கணும், வாழணும். அப்படிதான் ஆண்டவருக்காக கொடுப்பதற்கு முன் வரணும். நம்மளுடைய வீட்டுல இன்னைக்கு ஒண்ணு ஆண்டவருக்கு என்ன செய்யணும் கொடுக்கணும். அர்ப்பின் பண்டிகை நீங்க கொடுக்கீங்கன்னா அது ஆண்டவருக்குரிய, ஏன்னா இது கர்த்தரால் உண்டான ஆசீர்வாதம். கர்த்தருக்கு கொடுப்பதுதான் ஆசீர்வாதம், கர்த்தருடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதுதான் என்னது ஆசீர்வாதம். அப்ப நீங்க இன்னைக்கு ஆசீர்வாதமா இருப்பது யாருடைய கிருபை, கர்த்தருடைய கிருபை. அப்ப ஆண்டவருக்கு என்ன செஞ்சிருக்க ஆசீர்வாதத்தை ஒரு அதிகம் சொத்து பத்திரத்தெல்லாம் கொண்டு வந்து என்ன செஞ்சிருக்க வைங்கன்னு சொல்லி சொல்லல. உங்களால் எந்த பொருள் காணிக்கைகள் மற்றும் ஆலயத்தில் கர்த்தருக்கு கொடுக்கிற எல்லாவற்றிலும் முதன்மையானவற்றை சிறந்தவற்றை என்ன செய்யணும் கொடுக்கணும். நீங்க ஆன்மீகத்துல பாத்தீங்கன்னா ஆலயத்துல ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் பார்க்க ஒரு 5 ரூபா தாள் என்ன செய்யும் வந்துட்டே இருக்கும். அது எப்படி இருக்கும், 2 கழிஞ்சது 4 கழிஞ்சது ஒட்டி ஒட்டி என்ன செஞ்சுட்டு இருக்கோம் வந்துட்டே இருக்குது. நான் எங்க திருமணத்துல கொடுத்தாலும் வாங்க வந்தாங்க, கடையில கொடுத்தாலும் இது செல்லாதுன்னு சொல்லி என்ன செஞ்சிருவாங்க தந்துருவாங்க. அந்த 5 ரூபா கடைசி யார் தலையில போடணும், எங்க மேலதான் வைங்கள, நானும் சர்வீஸ் தான் பாவம் அவ்வளவுதானே. சரி, அப்படி சேர்த்து வச்சு பாத்தீங்கன்னா நல்ல ஒரு கெட்ட என்ன செஞ்சுட்டு சேர்ந்துச்சு. ஒரு நாள் ஆலயத்துக்கு போனேன், அந்த கெட்ட தூக்கிட்டு போய் காரணம் பாருங்க, நீங்க 1 வருஷமா போட்ட காணிக்கை நான் என்ன செஞ்சிருக்கேன் சேகரிச்சு வச்சிருக்கேன். இந்த காணிக்கை கடையிலே கேட்க மாட்டேன், தேவன் எப்படி காணிக்கை அங்கீகரிப்பாரு அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சேன் சொன்னேன். அதுல இருந்து 5 ரூபாய் வரதில்லை. யாரோ சரி அவங்களுக்கு ஆண்டவர் உள்ளத்துல என்ன செஞ்சிருக்காரு பேசியிருக்காரு, கிழிஞ்சுட்டு ஆலயத்துக்கு இல்லை வரல. அப்ப அவங்களுக்கு சொன்னேன், நீங்க கர்த்தருக்கு கொடுக்குறீங்கன்னா இருக்கிறதுலே கிழிஞ்சு துட்டு, இருக்கிறதுலே பழைய துட்டு, கடையில வாங்க மாட்டாங்க, எங்க கொண்டு போடலாம், ஆலயத்துல கொண்டு போட்டா பைக்ல போட்டா யாருக்கு என்ன செய்யாது தெரியாதுன்னு சொல்லி நீங்க என்ன செஞ்சிடறோம் போட்டுறோம். ஆனா யார் பார்த்துட்டு இருக்கா, ஆண்டவர் பார்த்துட்டு இருக்காரு. ஆவியில் பாருங்க தனக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதத்துல சிறந்தவற்றை தான் கர்த்தருக்கு என்ன செஞ்சாரு கொடுத்தாரு. அதே போல காயினும் சிறந்தவற்றை தான் என்ன செஞ்சாரு கொடுத்தாரு. ஆனா அவனுடைய வாழ்க்கையில் காணப்பட்ட சகோதரன் மீது உள்ள பொறாமை, வாக்குவாதம், இதனாலதான் அவனுடைய ஆசையை என்ன செஞ்சு போனாரு இழந்து போனார். நம்மளுடைய
ஆண்டவர் அவனை பலி செலுத்துறது என்ன செஞ்சாச்சு சொல்லியாச்சு. கடந்த நாட்களில் தியானிச்சிருப்போம். அதற்கான எல்லாவற்றையும் யார் பார்த்துக் கொள்வார்? ஆண்டவர் பார்த்துக் கொள்வார். இந்த ஆபிரகாம் பாருங்க, தனக்கு கொடுக்கப்பட்ட ஒரே மகன், அவனை கர்த்தருக்கு கொடுப்பதற்காக அவர் என்ன செய்தார்? முன்வரார், ஆண்டவருக்கே கொடுக்கிறாரு. ஆண்டவர் அந்த ஆபிரகாமுடைய வாழ்க்கையில தோன்றி பிள்ளையாண்டா மீது என்ன செய்யாத, கைகளை போடாத. அதற்கான எல்லாவற்றையும் எங்க இருக்கிறது? பின்னாடி இருக்கு. அப்படிதானே? எல்லாத்தையும் யார் பார்த்துக் கொள்வாரோ? தேவன் பார்த்துக் கொள்வார். அப்ப நீங்க ஆண்டவர் செய்த தியாகம், ஆபிரகாம் தன்னுடைய வாழ்க்கையில ஒரே மகன் என்று பாராமல் கர்த்தருக்கு கொடுப்பதற்கு அவர் ஆண்டவருடைய சமூகத்துல தியாகம் செய்யக்கூடிய ஒரு மனுஷனா என்ன செய்றார்? வாழ்றார். அது போல நம்மளுடைய வாழ்க்கையில கிறிஸ்துவுக்காக வாழ்வதற்கு தியாகம் செய்யக்கூடியவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை என்ன செய்யணும்? அர்ப்பணிக்கணும். சிலுவையில ஆண்டவர் தன் ஜீவனையை நமக்காக என்ன செய்றார்? தியாகம் செய்கிறார். மூன்றாவதாக மார்க்கு 10ஆம் அதிகாரம் 52வது வசனத்தை வாசிக்கும் போது, இயேசு அவரை நோக்கி, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். உடனே அவர் பார்வையடைந்து பூமியில் இயேசுவுக்கு பின் சென்றார். மூன்றாவது சிலுவை வாழ்க்கை மாற்றத்தை காட்டுகிறது. வாழ்க்கை மாற்றம் தான் என்ன? சிலுவை அதாவது ஒரு வாழ்க்கை மாற்றத்தை காட்டுகிறது. மாற்றம் தான் என்ன? மாறுறது. அப்படிதானே? அதாவது நீங்க முந்தைய காலகட்டத்துல கர்த்தருக்கு பிரியமில்லாம நீங்க நினைச்சிருக்கலாம், இருந்திருக்கலாம். இப்போ ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு ஆண்டவருக்காக வாழும்போது நீங்க அனைவரும் என்ன சொல்லுவாங்க? முந்தைய காலகட்டத்துல இந்த அண்ணனோ இந்த அக்காவோ கோயிலுமே என்ன செய்ய மாட்டாங்க, வர மாட்டாங்க. இப்போ ரொம்ப மாற்றத்தை இவர்களிடத்துல நான் என்ன செய்றேன், பார்க்கிறேன்னு சொல்லி அனைவரும் என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க. சிலர் பாருங்க அவங்க குறித்து பொறாமப்படுவாங்க. அப்படிதானே? முந்தி கோயிலுக்கே வர மாட்டாங்க, இப்ப கோயிலுக்கு வராங்க, ஆசீர்வாதம் போல அவங்க வீட்டுக்கு போயிருங்க அப்படின்னு சொல்லி நீங்க என்ன செய்யணும்? பொறாமப்படணும். அப்படிதானே? எதை நம்ம விதைக்கிறோமோ அதைத்தான் நிச்சயம் நம்மளுடைய வாழ்க்கையில் என்ன செய்வோம். அது மற்றவர்களை குறித்து நீங்க நன்மையா நினைச்சீங்கன்னால தேவன் உங்களுக்கு நன்மையானவற்றை என்ன செய்வார்? தருவார். உங்களுடைய வாழ்க்கையில் தாழ்மை இருந்தால்தான் கர்த்தர் உங்களை என்ன செய்வார்? உயர்த்துவார். தாழ்மை உள்ளவர்களுக்கோ கர்த்தர் என்ன செய்வார்? கிருபை உள்ளவரா இருக்கிறார்னு சொல்லி விதத்துல சொல்லப்பட்டிருக்கு. அப்ப நம்மளுடைய வாழ்க்கையில இன்னைக்கு நல்ல ஒரு வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கர்த்தர் என்ன செய்யணும்? தரணும். ஆண்டவர் பாருங்க, பிதாவுக்கு சமமா இருந்தாலும் கூட தன் வாழ்க்கையை, தன் ஜீவனை நமக்காக கல்வாரி சிலுவையில் என்ன செய்றார்? ஆண்டவர் அர்ப்பணிக்கின்றார். நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவருக்காக என்ன செய்யணும்? அர்ப்பணிக்கணும். இங்க பத்திலமே என்று சொல்லக்கூடிய ஒரு மனுஷனை குறித்து பார்க்கும்போது அவருடைய சரீரத்தில் கண் பார்வையற்ற ஒரு மனுஷனா என்ன செய்றாரு? இருக்கிறாரு. வழியிலே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருக்கிறார். அந்த வழியா இயேசு வருகிறாரு. தாவீதின் குமாரன் எனக்கு இறக்கும் சொல்லி என்ன செய்றார்? கூப்பிடாரு. அதுல இருக்கிறவங்க என்ன செய்றாங்க? அதற்கு இருப்பாங்க. அதிலும் முன்னிலும் அதிகமா ஆண்டவர் நோக்கி அவர் என்ன செய்றாரு? கூப்பிடுறாரு. ஆண்டவர் அவரை அழைக்கிறார். நான் உனக்கு என்ன செய்யணும்னு சொல்லி என்ன செய்றாரு? கேட்கிறார். அப்ப அந்த பார்வை இல்லாத அந்த மனுஷன் சொல்றாரு, நான் என்ன செய்யணும்? பார்வை அடையணும். ஆண்டவரே என்ன செய்றாரு? சொல்றாரு, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. பார்வை அடைந்தவனாய் இயேசுவுக்கு பின் சென்றான் சொல்லி வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அவனுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கர்த்தர் என்ன செய்கிறார்? கொடுக்கிறார். இன்னைக்கு நம்ம எல்லாத்துக்கும் நல்ல கண் பார்வை இருக்கா? கண் பார்வை இருக்கா? இருக்கு. தினமும் ஆலயத்துக்கு யாரெல்லாம் வரீங்க? நல்ல வந்தவர் நமக்கு பாட்டி மாதிரி இருக்கு. அப்படித்தானே? சரி, வேற வாழ்க்கையில ஒரு மாற்றம் வேணும், ஒரு தாகம் வேணும். அப்படித்தானே? நீங்க எங்க இருந்தாலும் ஆலயத்துக்கு போகணுன்ற ஒரு வாஞ்சை என்னது வேணும். இன்னைக்கு காலையில யாரெல்லாம் வேத வாசித்து ஜெபித்தீங்க? சும்மா ஏதோ கேட்க வெளியே போயிட்டு இருக்கு இல்லைன்னு சொல்லிட்டா சிக்கல் அப்படியா? இல்ல, ஆண்டவர் நம்ம இடத்துல, அதாவது நாங்க யாருடைய மனசை என்ன செய்ய பார்க்க முடியாது. தேவன் என்ன செய்வார்? நம்முடைய உள்ளத்தை என்ன செய்வார்? பார்க்கிறார். நீங்க உண்மையா வேத வாசித்து ஜெபித்தீங்கன்னா அதற்கு ஆசீர்வாதத்தை கர்த்தர் நிச்சயமா உங்களுக்கு என்ன செய்வார்? தருவார். வாழ்க்கையில ஒரு மாற்றம் நம்முடைய வாழ்க்கையில வேணும். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில நான் ஏன் மாறணும், நான் எதுக்கு ஆலயத்துக்கு போகணும், என்னுடைய தேவைகள் யாருக்கு தெரியும்? ஆண்டவர் தெரியும், அவரு பார்த்துவாருன்னு சொல்லி நாம இன்னைக்கு அலட்சியமா என்ன செய்யணும்? வாழணும். நம்மளுடைய தேவைகள் ஆண்டவருக்கு தெரிந்தாலும் கூட கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறையக்கூடாது. நீங்க ஆண்டவர் தேடினாதான், ஆண்டவருடைய சமூகத்துல உங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தாதான் கர்த்தர் நிச்சயமா உங்களை ஆண்டவர் என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். அப்ப சிலுவை நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய 3 காரியம் என்ன? முதலாவது சிலுவை ஒரு பழமொழிலாம் உண்டு, ஆன்லைன்ல புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சிலுவை கடவுளின் இரக்கத்தை சொல்லுங்க காட்டுகிறது. ஒரு தகப்பன் தன் மகன் மீது இரக்கத்தை என்ன செய்கிறார்? காட்டுகிறார். இயேசுப்பா நம் மீது வைத்த இரக்கம், அன்பு பெரிய. இரண்டாவது என்ன? சிலுவை கிறிஸ்துவின் தியாகத்தை காட்டுகிறது. அதாவது
நம்ம வேதத்துல பார்க்க ஆபிரகாம் ஆண்டவருக்காக தன் ஒரே மகனையே என்ன செய்றார்? ஆண்டவருக்கு கொடுக்கிறார், தியாகம் செய்கிறார். இயேசுவானவர் நமக்காக கல்வாரி சிலுவையில் தன்னையே என்ன செய்றார்? தியாகம் செய்தார். மூன்றாவது என்னது? சிலுவை வாழ்க்கையின் மாற்றத்தை காட்டுகிறது. நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வேணும். பார்வையில்லாத மனுஷனுடைய வாழ்க்கையை கர்த்தர் பார்வை கொடுத்து நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவர் என்ன செய்றார்? மாற்றுகிறார். நம்மளுடைய வாழ்க்கையில கண் பார்வை தெரிந்தும் பார்வையற்றவர்களை போல நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம்? வாழ்ந்திருக்கிறோம். இயேசுவானவர் நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கொடுப்பதற்காக கல்வாரி சிலுவையில் தன்னையே ஆண்டவர் அர்ப்பணிக்கிறார். ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபிப்போம். சிலுவை நம் ஒவ்வொருவருக்கும் ரட்சிப்பையும் நல்ல ஒரு புதிய வாழ்க்கையையும் ஆண்டவர் நமக்கு தந்து வழிநடத்துகின்ற தேவனாக இருக்கிறார். அவருடைய கிருபைகளை கர்த்தர் நம் அனைவருக்கும் தந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நாம் யாவரும் எழுந்து நின்று திரியேக துதியை நாம் பாடுவோம். காணிக்கை பாடலாக நாம் யாவரும் ஆராதனை கீதங்கள் 184, இருநூற்றாண்டு கீதம் 493, கிறிஸ்தவ கீர்த்தனை 192. விந்தை கிறிஸ்தேசராஜா முந்தன் சிலுவை எங்கள். ஆராதனை கீதங்கள் 184, இருநூற்றாண்டு கீதம் 493, கிறிஸ்தவ கீர்த்தனை 192. So
அன்பின் ஆண்டவரே, எல்லாம் உம்மால் உண்டானது, உமது கருத்திலே வாங்கி உமக்கே கொடுக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கிருபையாய் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதமான இந்த வாழ்க்கையிலே மீதியான துணிக்கைகளை நாங்கள் பெற்றுக்கொண்டு தங்களால் ஏற்ற காணிக்கைகளை கர்த்தருக்காக கொடுக்க கர்த்தர் உதவி செய்து நன்றி செலுத்துகிறோம். ஏற்றுக்கொள்ளுங்க. வியாபாரங்கள், தொழில் வளங்கள், அரசு மற்றும் தனியார் துறையில் பணி செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் நல்ல உயர்வையும் இரட்டிப்பான நன்மைகளை தேவன் தாமே இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஜெபமனகிடவும் இரக்கத்தின் ஐஸ்வர்யமுள்ள எங்கள் அன்பின் பரலோக தந்தை, ஆசீர்வாதமான இந்த ஞாயிற்றுக்கிழமை காலைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்தமான ஓய்வு நாள் திருமணத்தை ஆசரிப்பதற்காக கிருபை தந்திருக்கிற சிலுவை கிருபை வழிபாடு அது திரும்ப நம்மை நிரம்புவார். அந்த அக்கிரமங்களை அடக்கி நம்முடைய பாவங்களை எல்லாம் சமுத்திரத்தின் ஆழங்களில் போட்டு விடுவார் என்று ஆண்டவரே நீர் கற்றுக் கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் எங்களுடைய அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் மன்னிக்கின்ற பாவங்களை ஆண்டவர் சிலுவையில் சுமந்து சமுத்திரத்தின் ஆழத்திலே ஆண்டவரே பாவங்கள், அக்கிரமங்கள், ஆண்டவர் பிரியமில்லாத காரியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் தள்ளிவிட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். இளையகுமாரன் மனமாறினது போல ஆண்டவர் தன் தகப்பன் அருமையான மகனை ஏற்றுக்கொண்டது போல கல்வாரி சிலுவையிலே நீதிகளை ஏற்றுக்கொண்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆபிரகாம் தன் ஒரே மகனை கர்த்தருக்காக அர்ப்பணித்தார். இயேசுவானவரும் சிலுவையிலே தமக்காக எங்களுக்காக கல்வாரி சிலுவையில் அர்ப்பணித்தார். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையிலே நீர் தந்துள்ள நல்ல மேன்மைக்காக நன்றி செலுத்துகிறோம். பதிலங்கை வாழ்க்கையிலே ஆண்டவரை செய்த அற்புதங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை கொடுப்பதற்காக ஆண்டவர் சிலுவையில் தம்மை அர்ப்பணித்து எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் நல்ல ஒரு மாற்றத்தை பெற்றுக்கொண்டு உமக்கு சாட்சியாக வாழ கர்த்தரை திருவைத்தார் செய்கின்ற ஆண்டவரே, எங்களுக்கு ஆமதை சார்ந்த பிள்ளைகள், தூர தேசத்திலிருந்து வெளியூரிலிருந்து வருகை தந்திருக்கிற பிள்ளைகள், மீண்டுமாக ஆண்டவரை பிரயாணப்படுகிற பிள்ளைகள் மற்றும் ஆண்டவரே ஆலய பிரதிஷ்டை பண்டிகையோடு எங்களது ஆலய பிரதிஷ்டையிலே வந்து பங்கு வருகிற ஊழியர்களுக்காக உதவி செய்கிற, ஆலயத்திலே உதவி ஒத்தாசையாக இருக்கிற மற்றும் ஆண்டவரை எங்கள் கிராமத்திற்கு நன்மை செய்யும்படியாக ஆண்டவர் தியானியுள்ள ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தரை பயன்படுத்துகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிய ஒரு பிரியமானபடி அந்த கொடுக்கப்பட்ட பணிகள் எல்லாவற்றையும் ஆசீர்வாதமாக செய்ய ஆண்டவர் கிருபைத்தார். வசன வைபவங்கள், ஆலய பிரதிஷ்டை ஆராதனை, கன்வென்ஷன் கூடுகை மற்றும் ஆண்டவரை இதர சுப நிகழ்ச்சிகள் ஒவ்வொன்றையும் பஜனை பிரசங்கங்கள் ஒவ்வொன்றையும் கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. எங்கள் கிராமத்தை சுற்றி நாங்கள் ஜெபிக்கிற போது தேவ பிரசனம் எங்களுடைய ஆலயத்தை ஆண்டவரை கிராமத்தை நிரம்ப எங்கள் கிராமத்திற்குள்ளே காணப்படுகிற ஆண்டவரை போராட்டங்கள், ஆண்டவரை பிரிவினைகள், வாக்குவாதங்கள் எல்லாம் எங்களை விட்டு அகன்று போக பிரியமானபடி நாங்கள் சபையாக இணைந்து வாழ்கிறவர்கள் கிருபைத்தார். எங்கள் திருச்சபை குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். குடும்பத்தில் காணப்படுகிற ஆண்டவரை பொறாமைகள், வாக்குவாதங்கள், வீண் கோபங்கள், ஆண்டவர் மூர்க்க குணங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றுங்க. குடும்பத்துக்குள்ளே நல்ல ஒரு சமாதானம், ஐக்கியம், சந்தோஷத்தை கர்த்தர் தரும்படியாக ஜெபிக்கிறோம். வயோதிகர்களுக்கு கர்த்தர் நல்ல சரீர சுகம் செய்வன் பலனை கர்த்தர் தாங்க. கற்பத்தின் கனிகளுக்காக ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல கற்பத்தின் கனிகளை ஆண்டவர் கொடுங்க. அண்ணாவுடைய சிறுமை கர்த்தர் கண்ணோக்கி பார்த்த ஆண்டவர், ரெபெக்காவுடைய சிறுமை கர்த்தர் கண்ணோக்கி பார்த்தவர், சாராளுடைய கண்ணீரை ஆண்டவர் கண்ட ஆண்டவர். ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ஆண்டவரே கண்ணீரை கர்த்தர் கண்டு ஏற்ற வேலை நல்ல குழந்தை செல்வங்களை கர்த்தர் கொடுத்து தேவன் ஆசீர்வதியே. ஆண்டவரே, நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிக்கும் பெருக கொண்டுவேன் என்று சொன்ன ஆண்டவர். ஒவ்வொரு பிள்ளைகளை கர்த்தர் பெருக பண்ண போவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். திருமணத்திற்காக ஆயத்தப்பட்டுக் கொண்டிருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதியே. நல்ல ஆண்டவர் திருமண வைபவங்கள் மற்றும் அதற்கான பணிகள், பிரயாசப்படுகிற காரியங்கள், ஏற்று துணைகள் எல்லாவற்றையும் கற்றுக் கொடுங்க. ஆண்டவர் பெங்களூர் பகுதியில் நடைபெற போகிற எங்கள் திருச்சபையை சார்ந்த ஆண்டவரை இரு திருமண ஆராதனைகளுக்காக ஜெபிக்கிறோம். இருமண வீட்டாரும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கப்பட ஒவ்வொரு திருமண ஆண்டவர் வைபவங்களும் ஆசீர்வாதமாக நடைபெற கால சூழ்நிலைகள், இயற்கை சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் சாதகமாக ஆண்டவர் மாற்றி கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். எங்களது திருச்சபை பிள்ளைகள் பிரயாணப்படுகிற வேளையிலே தேவன் கிருபை அன்பு பிள்ளைகளை தாங்கட்டும். சமூகம் அன்பு பிள்ளைகளை வழிநடத்த கர்த்தர் உதவி செய்யுங்க. மற்றும் ஆண்டவரே அரசு பொதுத் தேர்வு எழுதி கொண்டிருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க. அனைத்து பிள்ளைகளும் அனைவரும் தேர்ச்சி பெறவும், அனைத்து வினாக்களுக்கு பதிலளிக்கவும், நன்மையான எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளும் கர்த்தர் கிருபைத்தார். பாடகர் குழு வழிநடத்துகிற பாடகர் குழு ஆசிரியர்கள், இசைக்கருவிகளை வாசிக்கிற அன்பு பிள்ளைகள் மற்றும் ஆண்டவரே பாடகர் குழுவிற்காக பிரயாசப்படுகிற திருச்சபையின் உறுப்பினர்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. எங்கள் திருச்சபையில நடைபெற இருக்கிற பெண்களுக்கு பண்டிகைக்காக ஜெபிக்கிறோம். வருகை தருகிற ஊழியர்களை கர்த்தர் ஆசீர்வதிங்க. காலை முதல் மாலை வரையிலும் ஆண்டவரே தேவ பெடலைகளை தாங்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஜெப கொடுகை பங்கு வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. வாலிபர் கூடுகை வழிநடத்துகிற ஊழியர்கள், பெண்களை
கூடுகை வழிநடத்துகிற ஊழியர்கள் மற்றும் திருச்சபையில் நடைபெறுகிற அத்தனை ஐக்கியங்கள், ஜெப வேலைகள், ஜெப கூடுகைகள், ஆண்டவரே கரண்ட் ஜெப கூடுகை, கர்த்தருக்காக கொடுக்கப்படுகிற ஆண்டவரே காணிக்கை வேலைகள் எல்லாவற்றையும் இதனை பொருட்படுத்திக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். தொடர்ந்து வழிநடத்தி ஆசீர்வதிங்க, பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. தாம் திருப்பவர்களும் நாங்கள் அனுசரித்தவர்களை
பரிசுத்த சுவிசேஷத்தில் கட்டளையிட்டிருக்கிறாரே, அவர்தான் காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை விட்டு சீசர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கிப்பு செய்யுங்கள், இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிறது என்னுடைய சரீரம். என் நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றால், அப்படியே போஜனம் பண்ணின பின்பு அவர் பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதில் பானமடைங்கள், இது பாவ மன்னிப்புண்டாகும்படி உங்களுக்காகவும் அனைவருக்காகவும் சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தம். இதை பானப்பட்ட பொழுதெல்லாம் என் நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று திருவிழா பற்றினார். நன்றி செலுத்துகிறோம். விசுவாசத்தில் உண்மைப்படவும் தலையாகி அவர்கள் எல்லாவற்றிலையும் வளரவும் கிருபை செய்யும். அவரோடும் பரிசுத்த ஆவியோடும் ஐக்கியமாகிற சர்வ வளங்களும் பிதாவாகிய அவர் மூலமாய் சகல கணமும் மகிமையும் என்றென்றைக்கும் உண்டாவதாக. நமது இரட்சகராக கிறிஸ்து கற்பித்தபடி அவரிடம் கற்கப்பட்ட தைரியத்தோடு கர்த்தருடைய ஜெபத்தை சேர்ந்து சொல்வோமாக. பரமண்டலத்தில் இருக்கிற அறிந்தும் அறியாமல் தப்பினங்கள் பிறருக்கு விரோதமான தீமைகள் செய்ததெல்லாம் அறிக்கை செய்வோம். நாம் யாவரும் இணைந்து தாழ்மையின் ஜெபத்தை ஏற்போம். இரக்கமுள்ள கர்த்தாவே, எப்பொழுது நாங்கள் அவருக்குள்ளும் அவர் எங்களுக்குள்ளும் மாசமாய் ஜெயிச்சுவதுமாய் அவருடைய சரீரத்தை புசிக்க இரத்தத்தை பானம் பண்ண எங்களுக்கு கிருபை செய்கிறோம். ஆமென். நாம் பெற்கிற அனுபவம் கிறிஸ்துவின் சரீரத்தில் ஐக்கியமாக இருக்கிறது அல்லவா? Sama
வாருங்கள், பந்தி ஆயத்தமாக இருக்கிறது.
கிறிஸ்துவின் சரீரமும் இரத்தமுமாகிய சாக்கிரமத்தை விசுவாசத்தினால் பெற்றுக்கொண்டவர்களாகிய நாம் அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோமாக. முதலாவது ஸ்தோத்திர ஜெபத்தை நாம் யாவரும் சேர்ந்து எடுப்போம். சர்வவல்லமையுள்ள கடவுளே, பரமபிதாவே, இந்த நேசகுமாரனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் எங்களை உமது பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டு அவருடைய விலைமதியாத திருச்சரீரமும் இரத்தமுமாகிய ஞான ஆகாரத்தால் எங்களை போஷித்திருக்கிறேன். எங்கள் பாவங்களை மன்னித்து நித்திய ஜீவனை எங்களுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறேன். அளவிடப்படாத நன்மைகளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். சரீரமும் ஆத்மாவுமாகிய எங்களை பரிசுத்தமும் ஜீவனுள்ள வழியாக ஒப்புக் கொடுக்கிறோம். இதுவரை நாங்கள் செய்த ஆன்மீக ஆராதனை நாங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு வந்தவை தெரியாமல் ஏவர்களுடைய நன்மையும் பரிபூர்ணமான சித்தம் என்று பகுத்தறிந்ததாக எங்கள் மனப்பதினாகிறதினாலே வரவிருக்குமாகும்படி எங்களுக்கு அருள்புரியும். கடைசி நாங்கள் ஒரு பரிசுத்த வாழ்வில் அனைவரோடும் நித்திய ராஜ்யத்தின் ஆனந்தத்தை அடைந்திருக்கிறதாக எவ்வளவு ஒரு கீழ்ப்படி நடக்க எங்களுக்கு கிருபை செய்யும். உம்மோடு பரிசுத்த ஆவியோடும் ஒரே தேவனாய் சதாகாலமும் ஜீவித்த அரசாளர்களே எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் இவைகளை வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். எல்லா புதியும் மேலான தேவ சமாதானம் உங்களோடு இருந்து நீங்கள் தேவனையும் ஆண்டகுமாரனாகி நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவின் பற்றி அன்பிலும் நிலைத்திருக்கும்படி உங்கள் இதயத்தில் சென்றே காக்க விடுவது பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய சர்வவல்லமை பொருந்திய தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருந்து எப்பொழுதும் உங்களோடு நிலைத்திருக்க கடவுது. பிற்பகலை கீதமாக நாம் யாவரும் எழுந்து நின்று ஆராதனை கீதங்கள் 710, 200 கீதம் 481, பாமாலை 314, வாழ்க சிலுவையே வாழ்க. ஆராதனை கீதங்கள் 710, 200 கீதம் 481, பாமாலை 314. Oh
இருப்பதாக. கர்த்தரோடு இருப்பாராக. தெய்வ சமாதானத்துடனே சென்று வர கடவோம்.